நம்ம சொந்த பந்தங்கள், நம்ம உறவினர்கள், யார் நம்ம இதயத்துக்கு ரொம்பவே நெருக்கமான ஒருத்தவங்க இறந்து போகும்போது ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ஸ்க்கு போனவங்கள நாம கனெக்ட் பண்ண முடியும். அவங்களோட கான்டாக்ட் அப்படின்றது ஏற்படுத்திக்க முடியும். எப்போ இந்த சத்தியம் அப்படின்றது புரியுதோ, இறப்பு அப்படின்றது இன்ஸ்டண்டா நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. அதுவுமே சில கொஞ்சம் டைம் எடுக்கிற விஷயம். ஃபர்ஸ்ட் நம்ம மூளை தான் ஃபர்ஸ்ட் நம்ம எப்போ ஆக்சிஜன் கிடைக்கலையோ இறந்த பிறகு ஒரு 5 to 6 minutes வரைக்கும் பிரெயின் வேலை பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த மூளை தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிசிக்கல் பாடிக்கு என்ன நடக்குது அப்படின்ட்டு எல்லாமே பார்க்கும். அதே போல எப்போ இந்த சில்வர் கார்ட் அப்படின்றது கம்ப்ளீட்டா பிரியிற டைம் எப்போ வருதோ, நரகம் அப்படின்ற ஒரு இடம் இல்லை. ஆக்சுவலா பார்த்தா இந்த பூமி தான். நம்ம எப்போ ஓவர் இமோஷன் ஆகுறோமோ அப்போ ஒரு கைண்ட் ஆஃப் செயல் இழந்து போன மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி மரத்து ஒரு பக்கத்து கண்ட்ரிக்கு போகும்போதே நீங்க இவ்வளோ பிளான் பண்றீங்க. அப்போ அந்த ஆன்மா கம்ப்ளீட்டா வேற ஒரு உலகத்துக்கு போகும்போது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ மாஸ்டர்ஸ், பிஎம்சி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் அனைவரையும் சுவாதியா ஸ்நேகிதன் அப்படின்ற பியூட்டிஃபுல் ப்ரோக்ராம்க்கு அன்போடு வரவேற்கிறேன். நம்ம நம்ம பாடியில இருக்கிற எத்திரிக் ஆரா பத்தி பார்த்தோம். நெக்ஸ்ட் ஆஸ்ட்ரல் டிராவல்னா என்னன்னு பார்த்தோம். பாடி விட்டு வெளியில வர்றது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இறப்பை பத்தி நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். இறப்பு அப்படின்னா என்ன? நமக்கு ஜென்ரலா ஒரு சினாரியோவை இமேஜின் பண்ணிக்கோங்க. இல்லை நம்ம லைஃப்ல நடந்தது, நமக்கு யார் க்ளோஸா இருக்காங்களோ, நம்ம சொந்த பந்தங்கள், நம்ம உறவினர்கள், யார் நம்ம இதயத்துக்கு ரொம்பவே நெருக்கமான ஒருத்தவங்க இறந்து போகும்போது நமக்குள்ள இருக்கிற அந்த இமோஷனல் ஸ்டேட் நம்ம எப்படி ஃபீல் பண்றோம். இது வரைக்கும் சந்தோஷமா இருந்த ஒரு உலகம் சடனா எல்லாமே ஆஃப் ஆன மாதிரி இருக்கும். நமக்குள்ளே நாம உடைஞ்சு போன மாதிரி இருக்கும். லைஃப் இவ்வளவுதான், ஒரு ஃபுல் ஸ்டாப் அந்த மாதிரி சடனா ஆயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு அப்படின்ற உணர்வு நமக்கு கொடுக்குது. கண்டிப்பா ஒரு ஆழ்ந்த சோகத்துல, ஒரு டிப்ரெஷன்ல நம்ம நம்ம தள்ளப்படுறோம். சடன் ஒரு ஸ்பிளிட் செகண்ட்ல லைஃப் அப்படின்றதே கண்டிப்பா அப்சைட் டவுனா மாறுது. இந்த மாதிரி நிறைய உள்ள இமோஷனல் ஒரு ரோலர் கோஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். நிறைய விதமான இமோஷன்ஸ் நமக்குள்ள ஃபேஸ் பண்றோம் ஒருத்தர் இறக்கும் போது. ஆனா இந்த இறப்பு அப்படின்றது சோகப்படக்கூடிய விஷயம் தானா? நம்ம அந்த டைம்ல நம்ம சோகப்படணுமா? அது உசிதம் தானா அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இங்க. ஸோ எப்போ நம்ம ஆழ்ந்த சோகத்துல இருக்கோமோ அப்போ நம்ம உடலுக்குள்ள இருக்கிற மின்சாரமோட திசை மாறுது. நம்ம ஏன்னா கண்டிப்பா நம்மளுடைய இமோஷன்ஸ் என்ன ரொம்ப அதீதமான சோகம் இருக்கும்போது நம்ம பாடிக்குள்ள இருக்கிற கெமிஸ்ட்ரியும் கண்டிப்பா சேஞ்ச் ஆகுது. அதே போல இந்த எலக்ட்ரிசிட்டி போற பாதையும் மாறுது. இது மட்டும் இல்லாம நம்ம ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சோகப்படுறோம்? நாம ஒரு ஃப்ரெண்டை வழி அனுப்புறோம், இல்ல ஒரு சொந்தத்தை இன்னொரு இடத்துக்கு வழி அனுப்புறோம். அவங்க எஜுகேஷனுக்காண்டி, இல்லைன்னா அவங்க மேரேஜ் ஆயிடுச்சு, இல்லை ஜாபு வேற கண்ட்ரிக்கு போறாங்க. ஸோ அது எந்த ஒரு மூலையில இருந்தாலுமே நமக்கு ஒரு உள்ள ஒரு தைரியம் இருக்கும். ஸோ நம்ம நம்ம கம்யூனிகேஷன் பண்ணிக்கலாம், நம்ம அவங்களுக்கு மெசேஜஸ் அனுப்பலாம், நம்ம டச்ல இருக்கலாம். இப்போ டெக்னாலஜி இருக்கு. ஸோ அவங்க தூரமா இருந்தாலுமே நம்ம கான்டாக்ட் அப்படின்றத வச்சுக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுக்கு இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த். ஸோ இந்த தைரியத்தோட நம்ம ஓகே அப்படின்ட்டு சொல்றோம். பட் இதுவே நம்ம ஒருத்தர் இறந்து போறாங்க அப்படின்ற போது நாம இனிமே அவங்கள கான்டாக்ட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்கிறதுனால அந்த அதீதமான சோகம் அப்படின்றது வெளிவருது. பட் இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நாம யார் இறக்குறாங்களோ, அந்த இறந்து போறவங்க ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ஸ்க்கு சேரும்போது அவங்களையுமே நம்ம கான்டாக்ட் பண்ண முடியும். ஸோ மற்றது பிற தேசத்துக்கு போனவங்களுக்கு நம்ம எப்படி மெசேஜஸ் அனுப்பி கான்டாக்ட் பண்றோம், அதே போல ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ஸ்க்கு போனவங்கள நாம கனெக்ட் பண்ண முடியும்.
அவங்களோட கான்டாக்ட் அப்படின்றது ஏற்படுத்திக்க முடியும். எப்போ இந்த சத்தியம் அப்படின்றது புரியுதோ, யார் ஒருத்தர் இன்னும் பிராக்டிக்கலா அதை பண்றாங்களோ அந்த சோகத்துல இருந்து முழுமையா வெளியில வராங்க. ஏன்னா அவங்க பிராக்டிக்கலா பாக்குறாங்க இறப்பு அப்படின்றது இங்க வெறும் ஒரு கட்டம் தான். எப்படி ஒரு நாடகத்துல ஒரு சீன் வந்து எப்படி வந்து ஹைலைட் பண்ணப்படுதோ, அதே போல ஒரு விஷயத்துல இருந்து இன்னொரு விஷயம் மாறும்போது இது ஒரு கட்டமா இருக்கே தவிர இது முடிவு கிடையாது அப்படின்ட்டு யார் ஒருத்தருக்கு தியானத்துல சொந்தமா நிறைய பேருக்கு வந்து இறந்தவங்க வந்து அவங்க தியானத்துல தோண்டியிருப்பாங்க, விஷன்ஸ்ல அவங்க வந்து மெசேஜ் கொடுத்திருப்பாங்க, கம்யூனிகேட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு அனுபவங்கள் இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஸ்ட்ரென்தனா இருக்கும். எஸ், தெர் இஸ் நோ டெத் அப்படின்றது இன்னும் வந்து தெளிவா தெரியுது அவங்களுக்கு. இதே போல சயின்டிஸ்டும் இந்த நம்ம உலகத்துல வந்து நிறைய விதங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சீக்ரெட்டா உள்ளுக்குள்ள அவங்க வந்து டெக்னாலஜி டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி வந்து இறந்து போன மக்களை எப்படி காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ரிசர்ச் எல்லாமே போயிட்டு இருக்கு. அவர் சொன்ன இந்த பப்ளிஷ் பண்ண டைம்லயே போகுதுன்னா இன்னுமே போயிட்டு இருக்கும். பட் இன்னுமே நமக்கு எல்லாருக்குமே பப்ளிக் ஆகல. அதுதான் விஷயம். அடுத்தது என்னன்னா, நம்ம வந்து எப்போ வந்து அதீதமான ஒரு சோகம் அப்படின்றது ஏற்படுதோ, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு இன்டென்ஸ் இமோஷன் நமக்குள்ள தோண்டும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து மயங்கி விழுறோம். கண்டிப்பா சோகம் அப்படின்ற போது, அந்த ஷாக் அப்படின்ற போது நம்ம பாடி எப்போ ஏத்துக்க முடியலையோ அது நம்ம மயங்கி விழுறோம். அந்த மயங்கி விழுறது அப்படின்றது ஒரு சேஃப்டி மெக்கானிசம், நம்ம உடல் தானா பண்ற ஒரு மெக்கானிசம். ஏன்னா நம்ம வந்து எப்போ அதீதமான இமோஷன்ஸோட இருக்கோமோ அது கண்டிப்பா உடலுக்கு ஒரு பாதிப்பு. ஸோ அந்த லெவல் கரெக்ட், அதுக்கு மேல போனா இன்னும் டேஞ்சர் அப்படின்ட்டு நம்ம உடலே ஒரு சேஃப்டி மெக்கானிசம் அப்படின்றது கொண்டு வருது. ஸோ இந்த மயங்கி விழுறதுனால நம்ம வந்து திருப்பி நம்ம பாடி அப்படின்றது பேக் டு நார்மல் ஆயிடும். அதே போல ஒருத்தர் இறக்கும் போது என்ன நடக்குது? இறப்பு அப்படின்றது இன்ஸ்டண்டா நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. அதுவுமே சில கொஞ்சம் டைம் எடுக்கிற விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்போ ஆக்சிஜன் கிடைக்கலையோ இறந்த பிறகு ஒரு 5 to 6 minutes வரைக்கும் பிரெயின் வந்து வேலை பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த மூளை தான் ஃபர்ஸ்ட் வந்து ஷட் டவுன் ஆகுது. அதுக்கப்புறம் மெல்லமா அடுத்தடுத்த சிஸ்டம்ஸுமே, இப்போ பாஸ் கிட்ட இருந்து கமாண்ட் வரல, அவர் வந்து எதுவுமே கம்யூனிகேட் பண்ணல அப்படின்ற போது என்ன பண்ணுவாங்க எம்ப்ளாயீஸ்? சரி, ஓகே, கம்பெனி மூடிட்டாங்க, ஷாப் மூடிட்டாங்க அப்படின்ட்டு எல்லாருமே வந்து டிஸ்பர்ஸ் ஆயிடுவாங்க. அதே போலதான் நம்ம உடலுமே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒரு பார்ட்டா ஷட் டவுன் ஆகுது. அதே போல நான் இது பிசிக்கல் பாடி ஷட் டவுன் ஆனோடனே திருப்பி எத்திரிக் அப்படின்றது இறக்கணும். எத்திரிக் பாடி. ஸோ இந்த எத்திரிக் பாடின்றது ரொம்ப ரொம்ப ஃபைனான ஒரு பதார்த்தத்துல உருவானது. ஸோ நம்ம இந்த சதை எவ்வளோ பாரமா நமக்கு தெரியுதோ அது அவ்வளோ மெல்லீஸான ஒரு விஷயம். ஸோ அதுவுமே இறக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆஸ்ட்ரல் பாடி கம்ப்ளீட்டா கட் ஆஃப் ஆயிட்டு மேல ஆஸ்ட்ரல் சூஷ்ம சரீர யானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ்ட்ரல் டிராவல், ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ஸ், சூஷ்ம உலகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சூஷ்ம உலகங்களுக்கு இந்த ஆஸ்ட்ரல் பாடி அப்படின்றது போகணும். அதோட டெஸ்டினேஷன் அங்கதான். ஸோ இந்த இறப்பு அப்படின்ற ஒரு இதுல என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஆஸ்ட்ரல் பாடி அப்படின்றது டக்குன்னு போயிடுறது இல்லை. இங்க எல்லாமே அப்சர்வ் பண்ணுது, என்னென்ன நடக்குது, என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது, நம்ம லாஸ்ட் அந்த ப்ராசஸ் என்ன நடக்குது, ஃபியூனரல் எப்படி நடக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் மேல உலகங்களுக்கு போகுது. ஸோ அந்த ஆஸ்ட்ரல் பாடிக்கு எந்த இமோஷன்ஸும் பெரும்பாலுமா இருக்காது. ஏன்னா அதுவே ஒரு ஷாக்ல இருக்கு. நம்ம ஜென்ரலா இந்த இறக்கும் போது அதுவுமே ரொம்ப கடினமா சடனா வந்து ஒரு ஆக்சிடென்ட் மூலியமோ இல்லைன்னா ஒரு ஒரு தீங்கான ஒரு விளைவுல இருந்து இறந்துட்டாங்க அப்படின்னா ஷாக் அப்படின்றது இருக்கும். ஸோ அவங்க ஒரு செமி கான்சியஸ் ஸ்டேட்ல தான் இருப்பாங்க. அதே போலதான் நம்ம ஆன்மாவுமே இந்த ரியாக்ஷன்ஸ் எதுவுமே இருக்காது. அதுவுமே ஜஸ்ட் எல்லாமே பார்த்து விட்னஸ் பண்ணிட்டு இருக்கும். ஏன்னா அதுவுமே ஒரு ஷாக், செமி ஷாக் ஸ்டேட்ல இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட கொஞ்ச நேரம் இருக்கும். நம்மளுடைய ஆஸ்ட்ரல் பாடி உடனே கட் ஆகாது. இங்க என்ன சொல்லப்படுதுன்னா, இது எல்லாமே அப்சர்வ் பண்ணும் நம்ம ஆஸ்ட்ரல் பாடி. நம்ம பிசிக்கல் பாடிக்கு என்ன நடக்குது அப்படின்ட்டு எல்லாமே பார்க்கும். அதே போல எப்போ இந்த சில்வர் கார்ட் அப்படின்றது கம்ப்ளீட்டா பிரியிற டைம் எப்போ வருதோ அப்போ பிளாக் கலரா உருவாகும் அங்க. ஸோ அந்த கனெக்ஷன் பாயிண்ட்ல பிளாக் கலரா உருவாகும். ஸோ அந்த பிளாக் கலரா உருவாகுது அப்படின்னா
அது கம்ப்ளீட்டா கட் ஆக போகுது. சில்வர் கார்டு பிசிக்கல் பாடியில இருந்து கட் ஆக போகுது அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ கட் ஆயிடுச்சுன்னா அது மேல உலகங்களுக்கு போகுது. மேல உலகங்களுக்கு போயிட்டு அங்க வந்துட்டு ஹால் ஆஃப் மெமரிஸ் அப்படின்ட்டு இருக்கும். இந்த ஹால் ஆஃப் மெமரிஸ்ல நம்ம வாழ்க்கைய கம்ப்ளீட்டா நம்ம பார்க்குறோம். நாமே ஒரு ரிவ்யூ மாதிரி பண்ணிக்கிறோம். ஸோ இங்க வந்து நமக்கு தெரியும், எஜுகேஷன்ல இப்போ ரிசர்ச் பண்றீங்க, தீசிஸ் எழுதுறீங்கன்னா கண்டிப்பா உங்க தீசிஸை சப்மிட் பண்ணும் ஒரு பேனல் இருக்கும். அந்த பேனலுக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணாதான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க, அப்போதான் நீங்க பாஸ் ஆக முடியும். அதே போல இங்க லைஃப் ரிவ்யூ கூட நம்மளுடைய வாழ்க்கையை நாமளே ரிவ்யூ பண்றது. அங்க யாருமே இருக்க மாட்டாங்க, தீர்ப்பு அளிக்க யாருமே இல்லை மேல. நம்ம வாழ்க்கைய நாமளே தான் தீர்ப்பளிக்கிறோம், நம்மளே தான் பார்த்துக்கிறோம், நம்மளே தான் செக் பண்றோம். ஸோ அங்க யாருமே ஒரு 4 பேர் மேல உட்காந்து நம்மளை கொஸ்டின் பண்றது இல்ல, நம்மளை தட்டி கேட்கறது இல்ல. சொல்லுவாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க, வலியுறுத்துவாங்க. நீ இந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ண, ஆனா இப்படி நடந்துச்சு, ஸோ இதெல்லாம் பிளஸ், இதெல்லாம் மைனஸ் அப்படின்ட்டு அட்வைஸ் பண்ணி மென்டர்ஸ் மாதிரி இருக்கிறவங்க இருக்காங்களே தவிர டைரக்டா உங்க வாழ்க்கைய டைரக்டா பார்த்து யாரும் ஜட்ஜ் பண்றவங்க இல்ல மேல. நம்மளே தான் நம்மளுடைய ஜட்ஜ். பட் ஆனா நம்ம மேல ஆன்ம ரீதியில பார்க்கும்போது நமக்கு நாமே ஒரு வேர்ஸ்ட் ஜட்ஜா உருவாடுறோம். ஏன்னா மனம் இருக்கும்போது நம்ம ஒரு விஷயங்களை வேற ரீதியில பாக்குறோம், அந்த டைரக்ஷனே வேற மாதிரி இருக்கு. பட் அதுவே ஆன்ம ரீதியில பார்க்கும்போது அதே விஷயங்கள் வேற கோணத்துல இருந்து பாக்குறோம். ஆன்மாவுடைய கோணம் வேற, மனமுடைய கோணம் வேற. ஸோ மனம் இருக்கும்போது மாயையில விழுந்து எதுக்கெல்லாம் ப்ரையாரிட்டி கொடுத்தோமோ நம்ம ஆன்ம லெவல்ல பார்க்கும்போது அந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு ப்ரையாரிட்டியே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம யோசிப்போம், நம்ம எல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டோம், நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிட்டோம். எது முக்கியத்துவம் இல்லையோ அது மேல செலுத்தி எது முக்கியமான விஷயங்களோ அந்த அனுபவங்களை நாம கோட்டை விட்டுட்டோமே அப்படின்னு தான் பெரும்பாலுமா யோசிப்போம். ஏன்னா இங்க வந்த பிறகு எல்லாமே நம்ம ஃபினான்ஸ் நோக்கி ஓடுறதுனால நம்ம வந்து நல்ல எல்லாமே சம்பாதிக்கணும், காசு சேர்த்து வைக்கணும், சொத்துக்கள் சேர்த்து வைக்கணும், அப்படி ஒரு ஓட்டத்துல இருக்கும்போது இது உங்களுக்கு இங்க ப்ரையாரிட்டியா இருக்கலாம். பட் ஆன்ம ரீதியில இருந்து பார்க்கும்போது அது ஒரு ப்ரையாரிட்டியே இல்லை. ஸோ அந்த மாதிரி இந்த வியூல வந்து ப்ரையாரிட்டி டிஃப்ரென்ஸ் வர்றதுனால நம்மள நாமே பார்த்துக்கிறோம், we are not really satisfied. நம்ம இங்க இருக்கும்போது எல்லா கம்ஃபர்ட்ஸுமே இருக்கு, எல்லாம் சுகமா இருக்கு, நான் வந்து ஐம் ஷைனிங் இன் மை ப்ரொஃபஷன், நான் வந்து டாப் பொசிஷன்ல இருக்கேன், எவ்ரிதிங் இஸ் பர்ஃபெக்ட் அப்படின்ற மாதிரி நம்ம இங்க வந்து நம்மள நாமே திருப்தி படுத்திக்கிட்டாலும் மேல லைஃப் ரிவ்யூல அந்த சோல் என்ன விரும்புச்சு அப்படின்ற பார்க்கும்போது கம்ப்ளீட்டா அந்த ஜட்ஜ்மெண்ட் வேற மாதிரி இருக்கு. ஸோ இது என்ன நம்ம ஸ்ட்ராங்கா ஒண்ணு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நாமளே தான் ரிவ்யூ பண்றோமே தவிர வேற யாரும் வந்து நம்மள ரிவ்யூ பண்ற ஆள் கிடையாது. அதே போல அடுத்ததா நரகம் அப்படின்ற ஒரு இடம் இல்லை. ஆக்சுவலா பார்த்தா இந்த பூமி தான் நரகத்துக்கு இணையான ஒரு விஷயம். இதுதான் ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் ஸ்கூல். ஆர்மில வந்து ஒரு ட்ரைனிங் போட்ட எவ்வளவு கடினமா இருக்குமோ அந்த மாதிரி கடினமான ஒரு இடம் தான் பூமி. அதுக்கு மீறி நரகம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க யோசிச்சு வரி பண்ண தேவையில்லை. ஸோ இந்த லைஃப் ரிவ்யூ எப்போ முடியுதோ அப்போ நம்மளுடைய சூஷ்ம சரீரம் அப்படின்றது அதுவுமே இறக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு அடுத்த ஜென்மத்துக்கு போகும்போது பிசிக்கல் பாடி இறக்குது, எத்திரிக் இறக்கும், ஆஸ்ட்ரல் பாடி இறக்கும். நம்ம திருப்பி ஒரு புது ஜென்மத்துக்கு போகும்போது எல்லாமே திருப்பி புதுசா ஃபார்ம் ஆகுது. இங்க என்ன டிஃப்ரென்ஸ்னா, இங்க இருக்கிற எசன்ஸ் என்னவோ, ஸோ அந்த அனுபவங்கள், வாழ்க்கை அனுபவங்கள், ஆன்ம ரீதியான எல்லா அனுபவங்களோட சாரம், அந்த எசன்ஸ் எல்லாமே எடுத்து திருப்பி நம்ம புது பாடிஸ்ல வச்சு திருப்பி நம்ம அந்த சைக்கிள் அப்படின்றது கண்டினியூ ஆகுது. இங்க நம்ம என்ன ஒண்ணு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம எப்போ அதிகமா சோகப்படுறோமோ அப்போ வந்து யார் ஒருத்தர் இறந்துட்டாங்களோ நம்ம சோகமான அந்த வைப்ரேஷன்ஸ் அவங்கள தாக்கும். அது இட்ஸ் நாட் ரியலி அ வெரி குட் எஃபெக்ட். நான் அவங்க ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ஸ்ல இருந்தாலுமே இல்ல ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணி அவங்க மேல் உலகங்களுக்கு போகும்போது நீங்க எப்போ இன்டென்ஸா சோகமா ஃபீல் பண்றீங்களோ அந்த சோகத்துல இருந்து
அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து திருப்பி அவங்கள பூமிக்கு இழுக்குது. அவங்கள நீங்க கம்ப்ளீட்டா பாய் ஃபேர்வெல் அப்படின்ட்டு ஒரு ஸ்மூத் ஃபேர்வெல் நம்ம கொடுக்கல. நம்மளோட வைப்ரேஷன்ஸ் அவங்கள அஃபெக்ட் பண்ணி அவங்கள திருப்பியும் பூமிக்கு வர வைக்கிற மாதிரி பண்ணும். ஸோ அவங்களுடைய பிளான்ல அவங்க மேல போகணும், அதுதான் அவங்களுக்கு நல்லது, அதுதான் அவங்களுக்கு நன்மை. ஆனா நம் சோகத்தினால நாம ஐதர் அவங்க மேல உலகம் போனாலுமே நம்ம சோகம் அவங்கள வந்து தாக்கி அவங்க அங்க டிஸ்டர்ப் ஆறாங்க, அங்க அவங்களோட வேலையை பண்ண முடியல. ஸோ ஏதோ ஒண்ணு உள்ள இழுக்கும். ஏன்னா இங்க அவங்கள பத்தி யாரோ நினைக்கிறாங்க. ஸோ அங்க அவங்க சுகமா வேலை பண்ண முடியல. அதே போல அவங்களோட பிளான்க்கு நம்ம தடையா இருக்கும். ஸோ இதுதான் நம்ம ஏன் வந்து சோகப்படக்கூடாது அப்படின்றது பின்னால இருக்கிற விஷயம். நம்ம எப்போ வந்து ஓவர் இமோஷன் ஆகுறோமோ அப்போ வந்து ஒரு கைண்ட் ஆஃப் செயல் இழந்து போன மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி மரத்து போன மாதிரி இருக்கும், மென்டலா இமோஷனலா மரத்து போன மாதிரி இருக்கும். இதுவுமே ஒரு நல்ல விஷயம்தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா நாம வந்து மரத்து போகாத ஒரு நிலையில இல்லாம தெளிவா இருந்தோம் அப்படின்னா நம்ம சகல சக்தியும் நம்மளுடைய எல்லா பொட்டென்ஷியலும் போட்டு அந்த சோலை வந்து திருப்பி இங்க இழுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவோம். நம்மளுடைய கதறல் மூலயமா, நம்மளுடைய புலம்பல் மூலயமா அதை இழுக்க தான் நம்ம ட்ரை பண்றோம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ புலம்புறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சோகப்படுறோமோ, கவலைப்படுறோமோ, அது கண்டிப்பா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுது, அவங்களுடைய ஜேர்னில டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ இங்க இந்த ஜேர்னி அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க. இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு டெஸ்டினேஷன், ஒரு ஹாலிடேவை வந்து ப்ராப்பரா பிளான் பண்றோம். நீங்க வேற தேசத்துக்கு போகணும்னா எவ்வளவு பிளான் பண்ணுவீங்க நீங்க? ஒரு பாலி போறீங்க, இல்லைன்னா வந்து நியூயார்க் போறீங்க, எங்கேயாச்சும் ஒரு ஹாலிடே டெஸ்டினேஷன்ல போறீங்க, எவ்வளவு இன்டென்ஸ் பிளானிங் தேவை? எத்தனை நாள் இருக்க போறீங்க, என்ன ஐட்டனரி, என்ன பிளேசஸ், எப்போ எந்த டைம்ல எங்க போறீங்க, எல்லாமே பிளான் பண்ணணும். உங்க டிராவல் எப்படி அப்போ பிளான் பண்ணணும், இங்க ஸ்டே அப்படின்ட்டு டிராவல் பண்ணணும், உங்க ஃபுட்டை பத்தி டிராவல் பண்ணணும். ஸோ ஒரு பக்கத்து கண்ட்ரிக்கு போகும்போதே நீங்க இவ்வளோ பிளான் பண்றீங்க. அப்போ அந்த ஆன்மா வந்து கம்ப்ளீட்டா வேற ஒரு உலகத்துக்கு போகும்போது அது எவ்வளோ பிளான் பண்ணும், அதுக்கு எவ்வளோ ஆழமான ஒரு சிந்தனை இருக்கும், அது ஆன்ம ரீதியா அந்த டெசிஷனை எவ்வளோ முன்னாடியே எடுத்திருக்கும். அது இப்போ இறக்குதுன்னா அது எப்போ முன்னாடியே அந்த ஆன்ம ரீதியா ஒரு டெசிஷன் எடுத்து அது நெக்ஸ்ட் பிளான் என்னன்னு அது ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கும். ஸோ இங்க நம்மளே இவ்வளவு பக்கத்து தேசத்துக்கு போகும்போது அவ்வளவு வெல் பிளான்டா இருக்கும்போது அது இருக்காதா? அதுக்கு பிளானிங் இல்லையா? அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு டெஸ்டினி இல்லையா? ஸோ நம்ம வந்து இங்க நம்மளுடைய எமோஷன்ஸ் மூலியமா கண்டிப்பா அவங்க பிளானை டிஸ்டர்ப் பண்றோம். நம்ம அவங்களுடைய ஃபர்தர் ஜேர்னியை வந்து நம்ம தடுக்கிறோம். இதுதான் நம்ம கொஞ்சம் என்லைட்டன் ஆகி மெச்சோர்டா ஆகி நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இறப்புன்றது வேற ஒரு கட்டம் தான், யாருமே ஆக்சுவலா இறக்குறது இல்லை. நம்ம இது பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு, எத்தனையோ மதத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. இத நம்ம வந்து வெறும் படிச்சு ஓகே அப்படின்ட்டு அது ஒரு ப்ரேயர் மாதிரி இல்லாம அது என்னதான் ஆக்சுவலா சொல்லப்படுது. இப்போ ஒரு உடல் அப்படின்றது வஸ்திரம் மாதிரி, அதை விட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு போறோம் அப்படின்ட்டு பகவத்கீதையில இருக்குன்னா வாட் டஸ் இட் ரியலி மீன்? ஏன்னா நார்மல் ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு பகவத்கீதா போன்ற ஒரு கிளாசிக் புக்ல எழுத மாட்டாங்க கண்டிப்பா. ஸோ அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுத்துருக்காங்கன்னா அது ஆழ்ந்து ஒரு யோசனை அப்படின்றத நம்ம கொடுக்கணும். இதுக்கு நிஜமாலே என்ன அர்த்தம், உடலை வந்து ஒரு வஸ்திரம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ற ஒரு சிந்தனை அப்படின்றது நம்ம தொடக்கணும். அதுதான் சயின்டிபிக் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ். எதையுமே அப்படியே சரி படிச்சோமா அப்படியே அதை உள் வாங்கிக்காம அதோடைய ஆழமான அர்த்தம் என்ன. ஏன்னா ஒரு விஷயத்துக்கு நிறைய அர்த்தம் இருக்கு, லேயர்டு மீனிங். லேயர் 4 போனீங்கன்னா ஒரு மீனிங், லேயர் 5 போனீங்கன்னா ஒரு மீனிங். என்ன அர்த்தம் அதுக்கு அப்படின்ட்டு நமக்கு நாமே சிந்திக்கிற ஒரு விஷயம், புத்திக்கு வேலை கொடுக்கிற ஒரு விஷயம். அதே போல இந்த குருமார்களுக்கு எல்லாருமே கூட பாத்தீங்கன்னா அவங்க பிறப்புல ஒரு பேர் இருக்கும், அவங்க குருவா உருமாறின பிறகு ஒரு பேர் இருக்கும். இங்க என்ன சொல்லப்படுதுன்னா அவங்க எப்போ வந்து இறந்து ஆஸ்ட்ரல் உலகத்துக்கு போறாங்களோ
அவங்க போன பிறகு நம்ம அவங்களுடைய நாமத்தை உச்சரிக்கும் போது அந்த உச்சரணையில இருந்து வர வைப்ரேஷன்ஸ் அவங்கள இழுக்கும். ஸோ அவங்க அங்க போயிட்டாங்கன்னா தே டோன்ட் வாண்ட் எனி ஒன் டு டிஸ்டர்ப் தெம். அதனாலதான் ஜென்ரலா இந்த பேரு அப்படின்றது குருமார்கள் மாத்துறாங்க. அவங்க குரு ஆனோனே அந்த பேரு வேறையா இருக்கு, அவங்க பர்த் நேம் கிடையாது. ஏன்னா அந்த வைப்ரேஷனுக்கு அவ்வளோ பவர். ஸோ நீங்க கரெக்ட் ப்ரொனவுன்சியேஷன்ல அவங்க பேரை கூப்பிடும் போது கண்டிப்பா அது அவங்கள ரீச் பண்ணி அவங்கள திருப்பி பூமிக்கு இழுக்கும், டிஸ்டர்ப் பண்ணும். அவங்களுமே சோகம் அடைவாங்க. சோகம் அப்படின்றது உங்களுக்கு மட்டும் இல்லை. நீங்க எப்போ சோகப்படுறீங்களோ அந்த சோகம் அப்படின்றது அவங்களுமே சோகப்படுறாங்க. ஆனா ஏன் சோகப்படுறாங்க? நான் திருப்பி பூமிக்கு வரணும்னு சோகப்படல, ஏன் இந்த டிஸ்டர்பன்ஸ் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அவங்க சோகப்படுறாங்க. ஸோ அவங்களுடைய சோகம் என்ன அப்படின்றத நாம புரிஞ்சா நாம பக்குவமா நடந்துக்க முடியும், இமோஷனலா பேலன்ஸ்டா நடந்துக்க முடியும். ஸோ இந்த வைப்ரேஷன்ஸ்க்கு அவ்வளோ பவர் இருக்கு. எவ்வளோ பவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், பர்டிகுலர் மியூசிக் நோட், எக்ஸாம்பிள் ஒரு வயலன் வச்சு நீங்க வாசிக்கிறீங்க, ஒரே ஒரு பர்டிகுலர் நோட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இல்லைன்னா ரொம்ப நேரத்துக்கு வாசிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பர்டிகுலர் வைப்ரேஷன் ஒரு பக்கத்துல கிளாஸ் இருந்துச்சுனாலும் அது உடைய முடியும், பிகாஸ் ஆஃப் த வைப்ரேஷன்ஸ் ஆஃப் த சவுண்ட். அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கு வைப்ரேஷனுக்கு. அதே மாதிரி ஓம் அப்படின்ற மந்திர உச்சாரணை நீங்க ரிப்பீட்டடா பண்ணும்போது கரெக்டான ரீதியில அதுக்குமே அவ்வளோ சக்தி இருக்கு.